ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பு இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் டெல்லியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. அதில் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக தென் மாநிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் பாஜக எந்த அளவுக்கு தென்னிந்தியாவை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை செய்கிறாங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு அந்த இடத்துல பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நடத்துறது மாதிரியே நாங்களும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. இந்த டீலிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுமே பாதிக்கப்படக்கூடிய சூழல்ல தென் மாநிலங்களும் மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பில் தான் இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக ரேவந்த் ரெட்டி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன முக்கியமான விஷயங்கள் சொன்னாரு, இந்த டீலிமிட்டேஷனை தமிழ்நாடும் மற்றும் தென் மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை தெளிவா பார்ப்போம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 45 கட்சிகள் அவர் அழைச்சிருந்தாரு. அதுல 40 கட்சிகள் கலந்திருக்காங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மனதாகவே அந்த ஒரு டீலிமிட்டேஷனுக்கு தமிழக அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இது அடுத்த கட்டத்துக்கு தேசிய அளவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான கோரிக்கைகள் அந்த கூட்டத்தில் எழுந்திருக்கு. இதன் அடிப்படையில் முதல்ல தென் மாநிலங்கள் மற்றும் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுதோ அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்குழுவை அமைச்சு இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் இந்த டீலிமிட்டேஷனால தமிழ்நாடும் சரி அல்லது தென் மாநிலங்களும் சரி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சில குழுக்களை அமைச்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் சரி அல்லது முன்னாள் முதலமைச்சர்களும் சரி இவர்களை சந்திச்சு இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக வருகின்ற மார்ச் 21ஆம் தேதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அமைச்சிருந்தாங்க. முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒடிஷாவுக்கு ஒரு குழு போச்சு. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் மற்றும் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்களும் போயிருந்தாங்க. அதுல ஒடிஷாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்திச்சு அவங்க பேசினாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி முதலமைச்சர் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதாக அவர் உறுதி கொடுத்தாரு அப்படின்றத தெரிவிச்சாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு குழு, அதாவது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஆந்திராவுக்கு போச்சு. அந்த குழு பார்த்தீங்கன்னா ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களையும் மற்றும் ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான பல்லா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களையும் சந்திச்சு இந்த கூட்டத்துக்காக அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் ஆந்திரா தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வருமா இல்லையான்ற மாதிரியான எந்தவித சமிஞ்சையும் கொடுக்கப்படல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு குழு, அதாவது தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு ஒரு குழு போகுது. அந்த குழுல பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் போயிருக்காரு. அதிலும் குறிப்பாக கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சந்திச்சிருக்காங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து அமைச்சர் கே நேரு தலைமையிலான இன்னொரு குழு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை இன்னைக்கு டெல்லியில சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு மட்டும் இல்லாம ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் அந்த இடத்துல நடத்தியிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக தமிழ்நாடு என்ன விதமான ஆபத்துகள் சந்திக்க போகுது அப்படின்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக சில விஷயங்களை சொன்னாங்க. அதன் பிறகு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசாரு. அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா டீலிமிட்டேஷன் இஸ் லிமிட்டேஷன் ஃபார் சவுத் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது தென் மாநிலங்களுக்கு இது ஒரு தடை போடக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாநில மக்கள் பாஜகவை அங்கீகரிக்காத ஒரு மாநிலமாக தான் இருக்கு. அதற்கு பழிவாங்கும் விதமாக பாஜக இந்த ஒரு நடவடிக்கையை செய்யறாங்க அப்படின்றதையும் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம வருகின்ற 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பாக காங்கிரசினுடைய மேலிடத்துக்கு நான் தகவல் தெரிவித்து அவங்க அனுமதியின் பேரில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்றத அதுல குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த 22ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே தெலுங்கானாவிலையும் நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நான் நடத்துவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அரசியலில் மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக கலந்து கொள்ளலை. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாது, தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்றத அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு சார்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவும் இதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய சூழலில் தெலுங்கானா பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது அந்த
இடத்துல வந்து அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து இருப்பாங்க. அப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் பொழுது அப்போ தெலுங்கானாவினுடைய எல்லா பாஜக தலைவர்களும் நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்றதையும் வந்து தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய துணை முதலமைச்சரான ஜங்கா ரெட்டி அவர்கள் மூலமாக ஒன்றிய அமைச்சரான கிஷன் ரெட்டி அவர்களுக்கு இது தொடர்பாக நீங்க வந்து உங்களுடைய அமைச்சரவையில் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னன்னா தெலுங்கானாவில் வந்து இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ல முக்கியமான ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிஷன் ரெட்டி. அது மட்டும் இல்லாம கிஷன் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா பாஜகவினுடைய தலைவராகவும் இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அவர் வந்து இது தொடர்பாக தன்னோட கேபினெட்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு பிரஷரையும் வந்து எடுத்திருக்காரு. அப்போ ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒருவேளை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதுல பாஜக கலந்து கொள்ளல அப்படின்னா தெலுங்கானா அரசியல்ல பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடி வந்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 17 தொகுதிகளில் வந்து 8 தொகுதிகள் ஆளும் கட்சியான காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றாங்க. அதுக்கு ஈக்குவலாக அதே 8 தொகுதிகளை வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல், அதாவது 2028ஆம் ஆண்டு தெலுங்கானா நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக எதிர்கட்சியாவது வரணும், அதாவது பிஆர்எஸ் பார்ட்டியை வந்து பின்னுக்கு தள்ளி பாஜக எதிர்கட்சியா வரணும்ன்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தெலுங்கானா பாஜகவுக்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடியாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரேவந்த் ரெட்டி அவர்கள் மற்றொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு பாத்தீங்கன்னா இது அரசியல் கட்சிகள் அப்படின்றத தாண்டி வந்து மாநில நலன் சார்ந்தும் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தார். இது மட்டும் இல்லாம இந்த மார்ச் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கூட்டமானது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது வந்து எனக்கு நிறைய தகவல்கள் வந்தது. இந்த மீட்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஒன்று கூடலாக மட்டும் இல்லாம இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்றதையும் வந்து விவாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாம சாமானிய மக்களுக்கும் வந்து இதோடைய ஆபத்து என்ன அப்படின்றத வந்து புரிய வச்சு மக்களோட இணைந்து இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்போ ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக எல்லாரும் ஒருமித்த கருத்துல தான் இணையறாங்க அப்படின்றத இதுல இருந்து நம்ம தெரிய வருது. ஏன்னா ஏற்கனவே தென் மாநிலங்களினுடைய அந்த ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதித்துவத்தினுடைய சதவீதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 130, 543ல 130 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 26% இருக்கு. சோ இந்த 26%ன்றது 1/3 பங்கே இல்லாம இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இது மேலும் குறைந்தால் நாளைக்கு தென் மாநிலங்களே இல்லைனாலும் வட இந்தியாவில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்று அங்க ஆட்சி அமைச்சு தென் மாநிலங்களுக்கு பிடிக்காத பல மசோதாக்களை நிறைவேற்றி நம்ம மேல திணிக்கும் அப்படின்றத வந்து தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் சரி அல்லது தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளும் சரி எல்லாருமே வந்து அந்த அச்சத்துல தான் இருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இந்த டீலிமிட்டேஷன் எந்த அளவுக்கு அடுத்த கட்டமாக போகுது, இந்த டீலிமிட்டேஷனால தமிழ்நாடும் சரி தென் மாநிலம் சரி பாதுகாக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தெலுங்கானாவினுடைய அமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.